வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பதிவு சாலா திரைப்படம் இயக்குனருக்கு பொதுமக்களும் இதை பார்த்துக்கலாம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும், நடிகர் சங்கத்துக்கும், முதலமைச்சருக்கும், துணை முதலமைச்சர் அனைவருக்கும், எம்பிக்களுக்கும், எம்எல்ஏகளுக்கும் அனைவருக்குமான ஒரு பதிவாக இதை போடுறேன். சாலா திரைப்படத்தில் சாலா திரைப்படத்தை என்னுடைய நண்பன் எஸ்டி மணிபால் ஒரு 20 வருஷத்தோட உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்காரு. ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காப்புல. அந்த படம் திரைக்கு வராமல் நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். எல்லாருக்கும் நான் ஒரு 50 பேருக்கு நான் டிக்கெட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சாலா திரைப்படம் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. லாஸ்ட்டில் கிளைமாக்ஸில் என்னை காமிச்சிருப்பாப்புல. மணிபால் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய அபூர்வம். ஒரு லெவலுக்கு வந்துட்டாப்புல. வந்தாலும் என்னை மாம்சன்னு கூப்பிடுவாப்புல. மாம்சம் வாங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்கன்னு சொல்லி இது பண்ணி எடுத்து வந்த படம். எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் மூஞ்சை காமிக்கிறான் திரையில். அந்த படம் என்னுடைய கனவு சிதஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. நான் திரையில் அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மத்திய அரசு, மாநில அரசு அந்த படத்தை யூடிஐ முருகனுக்காக திரையில் திரும்பி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் ஐயா. சிதம்பரத்துலலாம் ரொம்ப எதிர்பார்த்து கனவு கண்டேன். போஸ்டர்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சாலா படத்துக்கு. கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலைனால இப்படி ஆயிடுச்சு. இயக்குனர் மணிபாலுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நண்பா எஸ்டி மணிபால் அவர்களே, நீ ஜெயிச்சிட்ட தோக்குல. எந்த சூழ்நிலையும் நீ கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது. எந்த ஒரு விஷயம் லேசாக போட்டு ஒன்று அமுக்கி வைக்கிறாங்களோ அதுதான் பெரிய ஃபயர் ஆகும். 2022 நான் சிகரெட் அடிச்சுட்டு ஒரு பிரதமருடைய பேரை சொல்லிட்டு வரும்போது நீங்களாம் பார்த்து சிரிச்சிங்க. மணிப்பால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம அடிக்கிற அடி என்னங்கிறதையும் நீ கொஞ்சம் பார்க்கணும். உலகங்கிறது உருண்டையாக இருக்குது. எங்கே போய் வந்தாலும் ஒருத்தன் பிடிச்சி இழுத்து விட்டுருவான். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இதில். அக்கா தங்கச்சி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. ஒரு குழந்தை அந்த செவுத்து மேலே ஏறி போகுது. ஏறி போன உடனே அந்த அக்கா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு 2.5 வயசு 1.5 வயசு குழந்தை. அந்த செவுத்தில் ஏறிடுச்சு. ஏறின உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அந்த ஒரு வண்டி மாதிரி போட்டு மேலே ஏறி போயிடுச்சு. அந்த கைப்பிடி செவுத்தில் பால்கனியில் இருக்கிற அந்த ஒரு செவர் ஒன்று இருக்கும் அந்த வாலில். அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு, ஒரே வயிற்றில் பிறந்தவங்க அந்த குழந்தைய போட்டு அடித்து அந்தாண்ட தள்ளிடுது. தொங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை உயிருக்கு போராடி. அந்த குழந்தைய கையை பிடிச்சி தள்ளி விட்டுடுது. அந்த குழந்தை கீழே விழுற வரைக்கும் நம்ம வீடியோ பதிவில் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். மணிபால், நீங்கள் தோல்வியின் மறுபக்கம் நீங்கள் எழுதின ஆள் சரியா? மணிபால், பெரிய வெற்றி விழா கொண்டாடுவீங்க, விருந்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன், நம்ம எல்லாம் ஸ்டேஜ் ஏறணும்னு. பரவாயில்ல, உங்களுடைய அந்த இது நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்கப்பா. தேடல் ஒன்று இருக்கும். அந்த தேடல் ஒரு 10 பேருக்கு தெரியுது. இன்றைக்கி 10,000 பேர், லட்சம் பேர், கோடி பேருக்கு தெரியும். சாவாங்கிற படத்தெல்லாம் நானும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் பார்க்க முடியாத போயிடுச்சு அந்த படத்தை. லாஸ்ட்டில் நான் கிளைமேக்ஸில் கொஞ்சம் மூஞ்சை காமிச்சிருந்தாலும் அந்த படத்தில் ஒரு செருப்பு கடையில் வச்சு என்னை ஃபீல் பண்ண சொன்னாப்புல அந்த ஆக்சிடெண்ட் சீனை. அது என்னால் நடிக்க முடியல. இருந்தாலும் என் நண்பன் என்னை திட்ட முடியாமல் ஃபீல் பண்ணார். அதை பார்த்துருக்கேன். மணிபால், நீங்கள் உன்னுடைய திறமை நிறையா இருக்குது. இவ்வுலகத்தில் எப்படி பேஸ் பண்ணுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்.
இதை விட இன்னும் பன்மடங்கு நீ மேலே வரணும். இது மக்கள் தேடுவாங்க. தேட தேட வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது நீ தான் ஜெயிச்சிருக்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா சிறப்பாக நீங்கள் விருந்து வச்சு கொண்டாடுங்க, என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன் மணிபால். இது தோல்வின்னு நினச்சிக்கிட்டோ மற்றவங்களை குறை சொல்ல வேணாம், எந்த ஒரு விமர்சனமும் வேணாம். சூழ்நிலை அந்த படத்தோடைய கதை 10 வருஷம் காலி பண்ணிடும் அரசியலை. அந்த ஃபீல் வந்து எல்லாரும் இருக்கிறதுனால வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு இது இருந்தாலும் நீ தான் ஜெயிச்சிருக்க மணிபால். எஸ்டி மணிபால் அவர்களே வெற்றி பெற்றீங்க. இந்த சாலா படம் வெற்றி பெற்றிருக்கு. இது தோல்வியாக இதை நினச்சிக்க வேணாம். இதில் உள்ள பாடம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீ ஒரு பெரிய இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பாருங்கள் மணிபால் பெரிய ஒரு ஸ்டாராக வருவ. அன்னைக்கும் மறந்துக்கூடாது, மாம்சனை கூப்பிடணும், என்ன எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடு, என்னுடைய ஸ்டோரியை வச்சு அடுத்த படம் எடுக்க முடிஞ்சாலும் எடு. சில விஷயம் வந்து எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது. நீ வெற்றி பெறணும்னா எப்படிலாம் சுதந்திரத்துக்கு வந்து போராடினாங்களோ, தியாகிகள் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கு. மணிபாலுக்காக யூடிஐ முருகன் வந்து கூட இருக்கான். இன்னைக்கு வந்து அன்னைக்கு எல்லாம் இது பண்ணீங்க, எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஏதோ நீங்கள் வந்து சந்திக்கணும்னா மணிபால் நானே நேரில் வந்து அறிமுகப்படுத்தி உன்னுடைய இதை சொல்லி விடுறேன். மணிபால் நீங்கள் அதை இது வெற்றி பெற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து தோல்வின்னு நினச்சிக்க வேணாம்பா. பொதுமக்கள் அனைவரும் சாலா படத்தை வந்து அவசியம் போய் பாருங்க. எத்தனை தேட்டரில் விட்டீங்க, என்ன ஒரு ஹார்டு கொடுக்கல, ஒரு விளம்பரம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே மணிபால். எல்லாரும் திட்டுறாங்க, என்னப்பா படத்துக்கு சாலா படத்தில் வந்து நீ தலையை காமிச்சிருக்கான் வாழை காமிச்சிருக்கான்னு சொன்னியே, டிக்கெட்டு கொடுப்போன்னு பார்த்தா வரணும்னு சொல்லிட்டாவுல. பொதுமக்கள் அனைவரும் சாலா படம் வந்து நீங்கள் வந்து அவசியம் பார்க்கணும். ஒருத்தவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனான அது ஒரு சூழ்நிலை கதை. இது அரசாங்கத்தை தாக்கின கதை இல்லை. ஒருத்தவங்க குடிச்சிட்டு போகிறதுனால அப்பாவி குடும்பம் பாழா போகுது. அதாவது ஒரு லாரி ஓட்டுறவர் வந்து நான் கடைசியாக தான் போனேன் அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு தான் என் நண்பர் வர சொல்லியிருந்தார் மணிபால். நம்மள ஒரு ஜூஸ் குடிக்கிற இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் கை தட்டுற மாதிரி ஒரு சீனை கொடுத்துருந்தாங்க. என்னுடைய நண்பன் வந்து நல்ல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. மணிபால் இந்த படம் அமெரிக்கா வரைக்கும் நீ சாதனை படைப்ப. உலக அளவில் இந்த படம் வந்து வெற்றி பெறும். நீ வெற்றி பெறுவாய். இரும்பு மனசாட்டம் வந்து நீ வச்சுக்கிட்டு வந்து எல்லா தலைவர்களும் சரி, எல்லா படமும் சரி, எல்லாம் தோல்வியை சந்திச்சு தான் நீ இது பண்ண முடியும். நீ இன்னைக்கு வர தோல்வியை அன்னைக்கே தோல்வியின் மறுபக்கம்னு நீ எழுதிட்ட, ஒரு புக்கை விட்டுட்ட. 2007 நீ எழுதிட்டியப்பா, 6-7. அதனால மணிபால் வந்து உங்கள் டீமை கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஏற்றுங்க, தெம்பாருங்க. இப்போ வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க, அறுவடை பண்ண போறீங்க. என்னடா பெரிய உங்களுக்கு அட்வைஸ் நான் சொல்கிற அளவுக்கு கூட நான் ஆள் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் மணிபால், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இதே படத்துக்கு உங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும். நன்றி, வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் உள்ள நண்பர்களும் சப்ஸ்கிரைபரும் மற்றும் பொதுமக்களும் இந்த சாலாங்கிற திரைப்படத்தை அவசியம் நீங்கள் பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு சிறிய படமாக இருந்தாலும் இந்த படத்தில் நிறையா உழைப்புகள் இருக்குது, நல்ல மெசேஜ் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் வந்து குடியை கண்டிப்பாக விட்டுடுவாங்க. இந்த படத்தோட நான் ஷூட்டிங் தான் பார்த்தேன் நான். அந்த படம் வந்து ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் ஒரு கெருப்பனையாக இருக்கிற மாசமாக இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை கொண்டு வெளியில் வர மாதிரி எடுத்திருப்பாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டு போட்டு 2 நாள் காவை காத்திருக்கேன், செக்யூரிட்டி வேலைலாம் பார்த்துருக்கேன்.
அதனால் இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் மனசு ஃபீலிங்காக இருந்தாலும் ஒரு தோல்வி தான் வெற்றியை கொடுக்கணும்னு மணிபாலுக்கு நல்லா தெரியும். 2007 வந்து அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு புக்கு எழுதிட்டாப்புல. எஸ்டி மணிபால் சாலா படத்தோட இயக்குனர். தோல்வியின் மறுபக்கம்னு சொல்லிட்டு எழுதிட்டாப்புல. தோல்வியை கண்டு மணிபால் பயப்பட மாட்டார், வெற்றி தான். இதே இதுக்கு என்ன கூப்பிடுவீங்க மணிபால், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பல விருதுகள் இந்த படத்துக்கு, சாலா படத்துக்கு கண்டிப்பாக மத்திய அரசு மாநில அரசோட விருதுகள் கிடைக்கும். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலா திரைப்படத்தை திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ண வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும். யூடிஐ முருகன் சாலா படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்காக அந்த படத்தை நீங்கள் வந்து திரையில் காமிக்கணும். அன்போடும் இந்த மெசேஜை வந்து மோடிஜியின் ஃப்ரெண்டு யூடிஐ முருகன்னு சொல்கிறோம். அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து மோடிக்கும் தெரியும், ஒரு சில தலைவர்களுக்கு தெரியும். சாலா திரைப்படத்தை வந்து எல்லா திரையிலையும் வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் ஓடிடியில் விட்டா கூட எங்களுக்கு திரையில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மத்திய அரசு மாநில அரசுக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சாலா திரைப்படத்தை நான் சிதம்பரம் தியேட்டர்லையோ இல்லை கடலூர்லையோ அவசியம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு கண்டிப்பாக உதவி பண்ணணும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை அலட்சியப்படுத்தக்கூடாது. பொறுமையாக அன்பாக கேட்குறேன். இந்த சாவாங்கிற திரைப்படத்தை திரையில் பார்க்கணும். இன்னும் பல மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள நிறைய மெசேஜ் இருக்குது. என்ன ஏதுங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வு தான் அந்த படம். அரசாங்கத்தை குறை சொன்ன படம் கிடையாது. அரசாங்கத்தை தாக்கியோ அது படம் கிடையாது. ஏன்னா அரசாங்கங்கிறது வந்து ஒருத்தவங்கள வந்து எதுவுமே தாக்கலை. அது பரம்பரையாக வந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருப்பாப்புல. தயவு செய்து சாலா திரைப்படத்துக்கு மத்திய அரசு மாநில அரசு உதவி செய்து இதுக்கு மேலே எந்த எதுவும் பண்ணாமல் நீங்கள் செஞ்சால் நல்லதையா. அன்போடு கேட்குறேன். யூடிஐ முருகனுடைய படமாக அதை நீங்கள் நினச்சாலும் சரி, மணிபாலுடைய படம் நினச்சாலும் சரி, ப்ரொடியூசரோட நினச்சாலும் சரி, அன்போடு நான் வந்து என்ன கேட்குறேன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நேராக கோரிக்கை வைக்கிறேன். நான் நடித்த படத்தை நான் பார்க்க முடியல, டைரக்டர் அவரே வந்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. அது வேறு கதை. நான் சிதம்பரத்தில் வந்து ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். பெரிய டிஜிட்டல் வைக்கணும்னு வச்சேன். ஒரு போஸ்டர்லாம் அடித்து வச்சுருக்கேன். அந்த படத்தோட சாலா படத்தோட இதில் நம்ம இது பண்ணியிருக்கோன்னு கடைசியில் எல்லாம் வந்து வீணாக போயிடுச்சு. இருந்தாலும் மணிபால், நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெற்றி கிடைக்கும், தேசிய விருது கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சாலா படம் தோல்வி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஈக்குவலான வெற்றி, ஒரு கமலஹாசன் சார் படத்துக்கு ஈக்குவலான வெற்றி இந்த படம் பெற வேண்டும். பொதுமக்களும் நண்பர்களும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் இந்த எஸ்டி மணிபால் பட்ட காயங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு செவி சாய்த்து அனைவரும் சமம் என்று ஒரு உணர்வுகளை மதிப்பளித்து இந்த படத்தை அனைத்து தியேட்டர்களிலும் ஓடுறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.